ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நீலா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று எல்லார் முன்னாடியுமே நம்ம கெத்தாக நம்ம குடும்பத்துக்காக பூஜை செய்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி இதான் பூஜைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பூஜையை செய்யாமல் விலகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், இருக்கிற தோஷம் எல்லாமே கழிஞ்சு போகணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம தீச்சட்டி எடுக்கணும். கார்த்திகாவே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளால் எடுக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக அண்ணனுக்காக நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போது நம்ம சேரன் கிட்ட, அண்ணன் நான் இந்த பூஜையை செய்கிறேண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா நீலா, கண்டிப்பாக அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுப்பா. எதுக்காகப்பா இப்படிலாம் நீ யோசிக்கிற? நீ எதை பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எத்தனை டைம் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே இல்லைண்ணே, எல்லாருமே நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த கஸ்தூரி அத்தை தான் உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுமே எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நம்மளால் இந்த பூஜையை செய்ய முடியாது, பொம்பளை இல்லாத வீடு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணே. எனக்கு முக்கியமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ண்ணே. எனக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக தீச்சட்டி எடுப்பேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே பல்லவன், பாண்டி, சோழன் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவும், இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அது முடியாது. அது மட்டும் இல்லாமல் தீச்சட்டி எடுத்தால் கையெல்லாம் சுற்றுங்க, அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்பவே சொகுசாக வளர்ந்த பொண்ணு, இப்போ போயிட்டு இவ்வளோ கஷ்டமான பூஜையை செய்யவே முடியாதுங்க, இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இல்லை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கிட்ட போயிட்டு நம்ம நிலாவே நான் இந்த பூஜையை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நாங்கள் தீச்சட்டி எல்லாமே ரெடி பண்ணுறோம் உங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து இங்கே கஸ்தூரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீயா எடுக்க போகிற? நீ எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் சொகுசாக பங்களாவில் வளர்ந்த பொண்ணு, நீ போயிட்டு இந்த தீச்சட்டியெல்லாம் எடுக்குவியாடி? அது மட்டும் இல்லாமல் பாதியில் இந்த பரிகாரத்தை விட்டுட்ட அப்படின்னா, முழுசாக முடிக்காமல் பாதியில் விட்டுட்ட அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா, கண்டிப்பாக உங்களால் முடியாது, பாதியில் நிறுத்த வேண்டாமே, நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, வேண்டாமே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் சோழன், அதெல்லாம் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, கண்டிப்பாக நான் இந்த பரிகாரத்தை பாதியில் நிறுத்த மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே உங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டாக பேசுகிறாங்க. நம்ம சேரனுமே, இங்கே பாருப்பா, உன் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குப்பா, இருந்தாலும் எங்களோட குடும்பத்துக்காக நீ எதுக்காகப்பா இப்படி கஷ்டப்படணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே இது என் குடும்பம்ண்ணே, நம்ம குடும்பம்னு சொல்லுங்கள், என்னை மட்டும் தனியாக பிரித்து வச்சு பார்க்காதீங்கண்ணே, உங்களுக்காக தான் நான் நம்ம வீட்டில் இருக்கேன், இது நம்ம வீடு தானேண்ணே, நம்ம குடும்பம்ண்ணே, நம்ம குடும்பத்துக்காக நான் கண்டிப்பாக இப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கஸ்தூரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எங்கே இந்த பொண்ணு தீச்சட்டியை எடுத்து முடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இவளை தீச்சட்டி எடுக்கவே விடக்கூடாது, அப்படியே எடுத்தாலும் அவளை பாதியிலே இந்த தீச்சட்டி எடுக்கிறத நிப்பாட்டணும், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கஸ்தூரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கார்த்திகாவை நம்ம நிலா கிட்ட, இங்கே இந்த பரிகாரமெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும், ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக நினச்சி செய்கிறோம்ல, கண்டிப்பாக அந்த ஐயனார் நம்ம கூடவே இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு எதுவும் ஆகாதுங்க, நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் தான், இந்த கோவிலை மட்டும் சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்க நம்ம நிலாவுக்கு. நிலாவுமே, உங்களை பார்த்து தாங்க நானுமே தைரியமாக இந்த பரிகாரத்தை செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன், அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணுங்க, அதுக்காக தான் நான் முக்கியமாகவே இந்த தீச்சட்டி எடுக்கிறது, அதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கார்த்திகாவுமே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்காக உங்கள் கையெடுத்து கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம நிலா கார்த்திகா இருந்துட்டு, இங்கே இல்லைங்க, மாமாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அவர் கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன், ஆனால் அதுதான் நடக்கலை, ஆனால் அவராச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதை என் கண்ணால் பார்த்து நான் ரசித்து பார்க்கணுங்க, அதை பார்க்குற வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக இந்த ஐயனார் அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது கார்த்திகாவோட ஃபீலிங்ஸை நம்ம நிலாவால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபீல் பண்ணாதீங்க, எது நடக்கணும்னு இருக்கோ
அதுதான் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்திகாவுமே எனக்கு ஒரு கவலையும் இல்லை, சேர மாமா சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு கல்யாணம் நடந்து அவர் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. நம்ம நிலாவுமே சரிங்க நம்ம தீச்சட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தீச்சட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கை நிறைய சுடுது நம்ம நிலாவுக்கு, முகம் வரைக்கும் அந்த நெருப்பு வந்து வருது. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நிலா எப்படியாவது இந்த பரிகாரத்தை நம்ம முழுமையாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஐயனார் சாமியை நினச்சிக்கிட்டு எடுக்கிறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு அவங்க நடக்கிற பாதையில் கல்லெல்லாம் தூக்கி எறிகிறாங்க, வாழைப்பழத்தோடு போடுறாங்க, அவங்க நலுக்கி விழணும், அந்த பாதையிலே பரிகாரம் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஐடியா பண்ணி என்னென்னமோ சதி வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம நிலா வந்து ஐயனாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பூஜையை ரொம்பவே நல்லபடியாக முடிக்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம சோழன் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ பெரிய பரிகாரத்தை நீங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துட்டு நான் எங்கெங்க சிம்பிளாக முடித்தேன், நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் நான் சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, இங்கே பாருங்கள் கையெல்லாம் சுற்றுருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சேரன் இருந்துட்டு ஐயோ எங்கள் குடும்பத்துக்காக நீ பரிகாரம் செய்ய போய் உன் கையெல்லாம் சுட்டுருச்சேம்மா, ஏப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்ன இப்போவும் என்ன 3வது மனுஷியாக தான் பார்க்குறீங்கல்ல, இல்லைப்பா எங்கள் குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய பரிகாரத்தை செஞ்சு நம்ம குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேம்மா, உன் மனசே ரொம்ப ரொம்ப நல்ல மனசுதாம்மா, உண்மையாகவே உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், இதுக்கப்புறம் இனி எதுக்காகவும் இப்படி ஒரு கஷ்டமான பரிகாரத்தை நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. சோழன் எடுத்துட்டு ஆமாங்க இது எம்பிட்டு பெரிய கஷ்டமான பரிகாரம், அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்தூரி அத்தை முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை வந்து கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே பாண்டி பல்லவனுமே வராங்க. இங்கே கஸ்தூரி கிட்ட வந்து இங்கே பாருங்கள் என் ஒய்ஃப் என் மனைவி நிலா பரிகாரத்தை ரொம்பவே நல்லபடியாக சீரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க, என்னமோ இவங்களால் பரிகாரத்தை செய்யவே முடியாது, இவெல்லாம் எங்கே செய்ய போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க, உங்கள் மூஞ்சை இப்போ எங்கே போய் வைக்கிறீங்க, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்து பொங்க வச்ச அடுப்பு பானை இருக்குது, அதில் இருந்து கறி எடுத்து இங்கே கஸ்தூரி மூக்கில் தடவிட்டுறாங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, டேய் படுபாவி என்னடா என் மூக்கில் தடவினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க, கறி பூசியிருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை உங்கள் முகத்தில் நான் கறியை பூச்சி விட்டேன், நிலா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்காங்க, செய்யவே முடியாதுன்னதை நிலா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் மூக்கை உடைச்ச மாதிரி தானே, உங்கள் முகம் ஃபுல்லாக கறியை பூசின மாதிரி தானே, அதான் உண்மையாகவே கறியை எடுத்து பூசி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நம்ம சோழன். இதெல்லாம் பார்த்து நிலாவே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களால முடியாதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தேவையில்லாமல் மற்றவங்கள இன்சல்ட் பண்ணி பார்க்குற வேலையை இத்தோடு நிப்பாட்டுங்க, உங்களோட புத்தி சத்தியமாக சரியில்லை, மற்றவங்க கெட்டு போகணும் மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு எண்ணம் இனிமேவும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சு இப்படி இனிமேல் வந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து தூக்கி குப்பையில் போடுங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நான் சாபம் கொடுக்கல, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இல்லாமல் போயிடுவீங்க, அதுக்காக தான் உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே ஒரு அட்வைஸையுமே கொடுத்துட்டு வராங்க. இங்கே நம்ம கஸ்தூரி இருந்துட்டு இங்கே பாருடி உன்னுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்க யாருமே உட்காந்துட்டு இல்லை, அதாவது உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்கு விஷயத்தில் வந்து தலையிடுறது, ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஃபஸ்ட்டு அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு தள்ளுங்க, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் எல்லாருமே வந்துடுறாங்க. சாமி முன்னாடி அந்த பூ பழம் ஊதுவத்தி கற்பூரமெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு சாமி எல்லாருமே மனசார கும்பிட்டுட்டு வராங்க.
அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சேரன் வந்து, நிலா உண்மையாகவே நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. ஏன்னா மிகப்பெரிய கஷ்டமான இது பரிகாரம். என்னாலே செஞ்சுருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நீ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணே என்னண்ணே அதவே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைப்பா, நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க, அதனால தான் அது சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சந்தா இருந்துட்டு நிலா வந்து என்ன பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் கேட்குறாங்க சேரன் கிட்ட. சேரன் இருந்துட்டு எல்லாமே அதை விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் குடும்பத்துக்காக நானும் தீச்சட்டி எடுத்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா நீ உன்னால் எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் செஞ்சுருப்பேனே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏன் நான் செஞ்சுருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் கேட்கவும், இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் வந்து யோசித்து பார்க்குறாங்க. கார்த்திகா சொன்னது கரெக்டு தான். ஒருவேளை சந்தாவுக்கு அண்ணன் மேலே ஏதாவது லவ் இருக்குமோ, அண்ணனை சந்தாவுக்கு பிடிச்சிருக்கு போல. ஆனால் பிடிச்சே இருந்தாலும் 2 பேருக்கும் கல்யாணமே நடந்தாலுமே அவங்க 2 பேரும் எப்படி பேசிப்பாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையாக இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா என்னடா என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே சந்தா நம்ம குடும்பத்துக்காக தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே சந்தாவுக்கு பிடிச்சிருக்கு. அதை விட சேரன் அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சேரன் அண்ணன் எங்கே இருந்தாலுமே கூட போயிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. சேரன் அண்ணனவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி தான் கார்த்திகா என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சந்தாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு போல், அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஜோடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னாங்க. அது எப்படி எங்க சரிப்பட்டு வரும், அவங்க வேறு மொழி நம்ம வேறு மொழி அப்படின்னு சொல்லி சொன்னேன். மொழியெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஆனால் செட் ஆகாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஓரளவுக்கு சந்தா பேசுகிறது எல்லாருமே சேரன் அண்ணனுமே புரிஞ்சுக்குது. ஒரு வேளை இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமோ, ஐயனார் சுவாமி அதுக்காக தான் இந்த சந்தாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க குசு குசுன்னு. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, டே என்னடா 2 பேருமா சேர்ந்து ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, டே பல்லவா என்னடா உன் ஆள் எது இந்த ஊருக்கு வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சந்தா விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சந்தாவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பல்லவன் வந்து சொல்கிறாங்க, டே பல்லவா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான்டா இருக்குது. அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்குமே தோணிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவங்க 2 பேரும் மனசுலேயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அண்ணனுக்குமே ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இந்த சந்தாவோட மாமா யாரோ இருக்காங்களமே, அவன் வேறு ரவுடி பையனா, அவங்க மட்டும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா சந்தாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்னா அது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாமா என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே நம்ம சமாளிச்சிடலாம். இது என் மனசுக்குள்ளே எப்போவுமே தோணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் பலன் இருந்துட்டு, எனக்கு என்னமோ அண்ணங்கிட்ட டைரெக்டாக நம்ம இந்த விஷயத்த கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைச்சிரும்ல. சந்தா மனசுலேயும் என்ன இருக்குது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாம், அண்ணன் மனசில் என்ன இருக்கணுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா நீ மட்டும் அண்ணங்கிட்ட போயிட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோ, ஐயோ அது எனக்கு தங்கச்சி, ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்குமே எனக்கு தங்கச்சி, அம்மா ஆயான்னு சொல்லிட்டு கதையை வளவலன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும்டா. ஃபஸ்ட்டு நீ சேரண்ணன் கிட்டலாம் கேட்குறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. சந்தா கிட்ட கேட்டால் அதுக்கான விடை கிடைக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட, அண்ணன் அவங்க பாஷையில் நம்ம எப்படின்னா இதெல்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருடா யூடியூப்பை பார்த்து நான் எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா போயிட்டு சந்தா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து என்ன எப்படி பேசுறது ஹிந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் சந்தா கிட்ட போயிட்டு, என் அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா கேட்கவும் சந்தா வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதாவது சந்தாவுக்கு புரிகிற மாதிரி தான் அவங்க பாஷையில் தான் கேட்டிருப்பாங்க. சந்தா வந்து வெக்கப்படுறாங்க. இதை பார்த்ததுமே பல்லவன் இருந்துட்டு, அண்ணா அங்கே பாருங்கள் சந்தா வெக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது, அண்ணனுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை விட்டு போகிறதுக்குள்ளவே கல்யாணம் நடந்துரும்டா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போது இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் மேலே லவ் இருக்குது, அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கன்ஃபார்ம் தானே, அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தா அவங்க வாயை விட்டு என்ன ஏது இதான்
முடிவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் எடுத்துட்டு சந்தா கிட்ட, ஏங்க இப்படி சிரிச்சா என்னங்க நாங்கள் நினைக்கிறது, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சந்தா வந்து அவங்க பாஷையில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடி போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க. டே பல்லவா, இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னே எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அதான் முன்னையே நம்ம யூடியூப்பில் போட்டு தானே அவங்கக்கிட்டே கேள்வியே கேட்டோம். இப்போது அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அந்த பதிலுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் இல்லை க்ரோமில் போட்டு பார்த்துடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்ற விஷயம். இங்கே சோழன், பாண்டி, பல்லவன் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சேரனை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டே என்னடா திடீர்னு வந்து கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, பொண்ணு எப்படிடா பார்த்தேன், நம்ம கோவிலுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே நம்ம கோவிலுக்கு தானே வந்திருக்கோம், ஆனால் பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணுக்குமே உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும், டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா, எதுக்காகடா இங்கேயும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, என் மனசை கஷ்டப்படுறதே உங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சுடா அப்படின்னு சொல்லவும், ஒரு நீங்கள் நம்ம சோழன் எடுத்துட்டு, அண்ணே பல்லவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதானே, உங்களுக்கு அதாவது உங்களை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வேளை கோவிலில் இந்த ஊர் பொண்ணு எதுனா என்ன லவ் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நினைக்கிறாங்க. என்னை போயிட்டு பொண்ணெல்லாம் லவ் பண்ணுமாடா அப்படின்னு சொல்லவும், சோழன் இருந்துட்டு, அண்ணே பொண்ணு லவ் பண்ணாத பையனா லவ் பண்ணுவாங்க, அண்ணே உண்மையாகவே பொண்ணு தானே லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லவும், டே சோழா நான் அப்படி சொல்ல வரலடா, எனக்கு தான் கல்யாணம் யோகமே இல்லை, கல்யாணமே எனக்கு நடக்காது அப்படி இப்படின்னு எத்தனையோ ஜோசியர் வந்து சொன்னாங்க, அதுக்கு மிச்சம் நம்ம குடும்பத்தில் வந்து பொண்ணுங்களே தங்காது அப்படி இப்படின்னு என்னோட டைலாக்கெல்லாம் சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் நான் நம்பலை, இருந்தாலும் நீ என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்ற அதை நம்புற மாதிரியே இல்லைடா அப்படின்னு சொல்லவும், அண்ணா நீ நம்பி தானே ஆகணும், அந்த பொண்ணு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை மறந்துட்டேனே சொல்லுடா அந்த பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்குறாங்க. சொல்லணும் இருந்துட்டு, அண்ணே அது உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நீ வேணால் கண்டுபிடியா பார்க்கலாம். டேய் எப்படா நான் கண்டுபிடிக்க முடியும், நீயே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே வேறு யாரும் இல்லை சந்தா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே என்னடா இப்படியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காதீங்கடா, அந்த பாவம் அந்த பொண்ணு அது என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே சொல்ல நிறுத்துட்டு, போதும் நிறுத்தினேன், நீ தங்கச்சின்னு மட்டும் சொல்லிடாதுண்ணே, எல்லா பொண்ணும் உனக்கு தங்கச்சி ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு எப்படின்னா நாங்கள் பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சந்தாவுக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லவும், டேய் இதை எப்படிடா நீங்களே சொல்கிறீங்களா, இதால் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதுடா, வேணாண்டா அப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லவும், அண்ணே நாங்கள் உண்மையாகவே தான் என்ன சொல்கிறோம், அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு வாயாலேயே எங்ககிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சேரனால் நம்பவே முடியல. என்னதான் இருந்தாலும் அனீஷ் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான். அவனோட நம்பிக்கையை நம்ம தான் காப்பாற்றணும். இப்படியெல்லாம் நம்ம தப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசவும் கூடாது, யாரையும் பேசவும் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. டே சோழா தேவையில்லாத விஷயத்த பண்ணி அனீஷுக்கு நம்ம துரோகத்தை பண்ணிடக்கூடாது, எப்போவுமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் கூடாது. எனக்கு கல்யாணம் நடக்கலைன்றதுக்காக அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அது மட்டும் இல்லாமல் அனீஷுக்குமே நம்ம துரோகம் பண்ண நினைக்கக்கூடாது. அனீஷு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான், அதனால் இப்படி ஒரு பேச்சை பேசுகிறத விட்டுட்டு போயிட்டு வேறு வேலை எதுனா இருந்தால் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிடுறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா என்னடா இது, அண்ணனுக்கு உண்மையை சொன்னாலுமே இல்லை இது உண்மை இல்லை பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், அண்ணன் நம்மளாம் சொன்னால் கண்டிப்பாக சேர அண்ணன் காதிலே வாங்கிக்காது, அனீஷுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிது, இப்போது சந்தா வாயாலேயே சேர அண்ணன்கிட்ட சொல்ல வைக்கணும், சந்தாவே சொல்லிட்டாங்க அப்படின்னா சேர அண்ணனுக்கு வார்த்தையே வராது, என்ன சொல்கிறதுனும் புரியாது, இப்படி தான் நான் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சோழன் இருந்துட்டு இதை எப்படா நம்ம போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியும், இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடாதா அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, டேய் எல்லாம் நடக்கிறது அதுவாக நடக்கும், இந்த அய்யனார் சாமி கண்டிப்பாக அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடும், அப்படி சந்தாவும் அண்ணனும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அதை அந்த கடவுளே பார்த்துக்கிட்டோம், நடக்கிறப்போ அதுவே நடக்கட்டும், தேவையில்லாமல் நம்ம ஏதாவது பண்ணி பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது. அண்ணன் சொன்ன மாதிரி அனீஷ் வந்து அனுஷ் பையா ரொம்பவே நம்பிக்கையாக தான் நம்ம வீட்டில் சந்தாவை விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அதுக்கப்புறம் சந்தாவுக்கு பிடிச்சி போய் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சேர அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அனீஷ்கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் அனீஷே பொண்ணு அதாவது பையன் கேட்டு நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் பார்த்துக்கலாம், அப்படியே இல்லை சந்தாவே இல்லைனாலுமே கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க தான் போகுது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இந்த பேச்சு எல்லாரும் விட்டுடுறாங்க.
நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட குடும்பத்துக்காக தீச்சட்டி எடுத்து பரிகாரத்தை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முத முத அதாவது முதல்ல வந்து நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேரனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிலா நினச்ச மாதிரி சேரனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதே சமயம் சேரனுக்கு சந்தாக்கும் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சந்தா வந்து அவங்க மனசில் உள்ள ஆசையை அனிஷ்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அனிஷ் வந்து என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றத அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அனிஷ் வந்து நம்ம சேரனை மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. இப்படி போனால் தான் அதாவது நல்லாயிருக்கும். ஏன்னா சேரனே போயிட்டு அனிஷ்கிட்ட சொன்னால் அது வந்து வேறு மாதிரி தப்பாக போய் முடியும். இப்போது நம்ம சந்தா அனிஷ்கிட்ட சொல்லி அனிஷ் மாப்பிள்ளை கேட்டு வந்தால் அதுவும் ஒரு வகை நல்லாயிருக்கும். ஏன்னா அனிஷ் ரொம்பவே நம்பிக்கையாக நம்ம சந்தாவை சேரன் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. சேரனுமே கரெக்டாக தான் யோசிச்சுருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.